Subscribe to our channel and press the bell icon for the new video notification. Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Dindigul Thalappakatti Mutton Biriyani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பைசியா ரொம்ப யம்மியா வரும் இந்த பிரியாணி. இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். முதல்ல நான் ஒரு 1/2 கிலோ மட்டனை சால்ட் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு 5 விசில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இந்த பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிக்கு 3/4 kg ஜீரா சாம்பார் ரைஸ் ஒரு 25 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் நமக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய். நமக்கு ஹோல் ஸ்பைசஸ் தேவைப்படும். பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, ஸ்டார் அனீஸ், அப்புறம் சாவிக்காய் ஒரு பீஸு, அப்புறம் ஒரு லெமன். கூடவே இதுக்கு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி போடணும். இதுக்கு 2 இன்ச்சு இஞ்சியும் ஒரு 2 ஃபுல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். கை நிறைய புதினா கொத்தமல்லி கை நிறைய எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 12 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். மட்டன் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 3/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம பச்சை மிளகா, பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயத்தை இப்படி கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த ஸ்பைசஸை கூட நம்ம எல்லாத்தையும் ட்ரை பவுடராக அரைச்சிக்கலாம். நம்ம இந்த அளவெல்லாம் உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன்னு, அப்புறம் 3/4 கிலோ ரைஸு. மட்டன் பிரியாணிக்கு நீங்கள் 1/2 கிலோ எடுத்திங்கன்னா 3/4 கிலோ வரைக்கும் ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் நான் 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் விடுறேன். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆயிலும் நெய் சூடானதுடனே நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி அதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இதில் ஸ்பைசஸ் பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கிறது அதை சேர்த்துட்டு அதை கூடவே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பாருங்கள் இப்படி நல்லா ப்ரௌன் ஆகணும், கோல்டன் ப்ரௌன். இந்த ஸ்மெல்லுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவ்வளோ நல்லா ஸ்மெல் வரும் உங்களுக்கு இந்த மசாலா ஃப்ரை பண்ணுறப்போ. இது ஸ்பைசியாக நல்லா டேஸ்டியாக வரும். இப்போது புதினா கை நிறைய போட்டுடலாம். கொஞ்சோண்டு லாஸ்ட்டில் நம்ம தம் போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இப்போது சேர்த்துட்டு அதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி சாத்தே பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை ஆன உடனே ஒரு 2 மினிட்ஸு நம்ம வெறும் மட்டன் வேக வச்சுருக்கிறது தண்ணியோடு சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வெறும் மட்டனை போட்டு நல்லா மசாலாவில் ஃப்ரை பண்ணலாம். மட்டன் நல்லா ஃப்ரை பண்ணலாம் மசாலாவில். லிட்டை கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம்னா மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிடும் உங்களுக்கு மட்டனில். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். நல்லா தண்ணி இல்லாமல் அரிசி மட்டும் ஆட் பண்ணலாம். ஊறி வச்சுருக்கிறது 20 to 25 மினிட்ஸ் ஊறினா போதும் நமக்கு அரிசி. இப்போ அரிசியும் மெதுவாக கிண்டி விடலாம். மசாலாவில் மட்டன் எல்லாம் அரிசி எல்லாம் ஒன்றா வரணும் உங்களுக்கு. இப்போ தண்ணி வந்து நம்ம மட்டன் வேக வச்சுருக்கிற தண்ணி அளவு, அப்புறமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு கிளாஸ் டம்ளருக்கு 2 கிளாஸ் தண்ணி அளவு வரும். ஸோ மட்டன் தண்ணி வேக வச்சுருக்கிற தண்ணியும் கூடவே இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே 3 கப்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் 3/4 கிலோ. அதுக்கு 6 கப்ஸ் வாட்டர்
சேர்த்துருக்கேன். இப்போ கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கு ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இது இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா மேலே போட்டுட்டு நம்ம லிட்டை கவர் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நடுவில் உங்களுக்கு கொதி வரும் இல்லையா, அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் லெமன் ஜூஸ் இப்போ ஆட் பண்ணலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரைஸ் உங்களுக்கு ஸ்டிக்கி வராது, டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் உங்களுக்கு பிரியாணியில். ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு திருப்பியும் லிட்டை கவர் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். இப்போ சிம் பண்ணிக்கோங்க ஃப்ளேம். சிம் பண்ணிவிட்டு லிட்டு கவர் பண்ணி இப்படி கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக சுண்டிடும். நல்லா கிளறி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இப்போது உங்களுக்கு ரைஸ் பார்த்தா தெரியும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சிம்மிலேயே இப்போது இன்னொரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸ்மெல்லு கூட சூப்பராக வந்தது. ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியாக வந்தது. ஃபைனலாக ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் விட்டு லிட்டை கவர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். வெங்காய ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. Thanks for watching. Subscribe, like, share, comment.